ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்னிங் வந்து 9:10க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேப்பிடோ லாகின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 9:46க்கு நமக்கு அசைன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 10:15க்குலாம் நமக்கு அசைன் ஆயிடுச்சுங்க. 10:15 அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லாக் அவுட் பண்ணி ஜொமேட்டோ வந்து லாகின் பண்ணியிருந்தாங்க. ஜொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 11 ஜிக்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன். கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாட்டர்டே. இன்றைக்கி நம்ம ஜொமேட்டோ தாங்க லாகின் பண்ணியிருக்கோம். மார்னிங் வந்து 11 ஆகுது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 to 4 வரை வந்து நம்ம வந்து ஜிக்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரேப்பிடோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ஒரு 11 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோங்க. 11 நம்ம வந்து ஜொமேட்டோ லாகின் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்து 48 மினிட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:48. இப்போ தாங்க ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமரை போய் டெலிவரி பண்ணலாங்க. பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சுங்க சாட்டர்டே. அதுமா பார்த்திங்கன்னா வந்து கோட்டார் சைடில் வந்து ஒரு டெலிவரி ஒன்று போயிருந்தேன். அது பயங்கர டிராஃபிக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த டிராஃபிக்கை கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேனே. ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசைனாக வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டுங்க. போயிட்டு 1/2 hour வந்து வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறமா தாங்க நமக்கு ஃபுட்டே ரெடி ஆகிடுச்சு. அதை பிக்கப் பண்ணி கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணி இப்போ 3வது ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஒஸ்ட்டாகி போச்சு. இன்றைக்கி வந்து 2வது ஆர்டர் திண்டுக்கல் தலப்பாக்கட்டுங்க. அப்படி இருக்குன்னு யோசிக்கவே இல்லை. 1/2 hour அங்கேயே வேஸ்ட் ஆகி போச்சுங்க. ஒரு டெலிவரி ஒன்று கொடுக்க வந்தாங்க. இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி சாரம் பெருமாள் நகர்னு சொல்லிட்டு. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் வீடாக தாங்க இருக்குது. ஒவ்வொரு வீடுமே ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க. ஏரியாவை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வீடு தாங்க, ஃப்ளாட்ஸு. நம்மளும் எப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் இடம் வாங்கி வீடு கட்டுறது. கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து மார்னிங் 11 ஈவினிங் 4 வரை வந்து ஜொமேட்டோ லாகின் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆர்டர் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோங்க. இந்த 10 ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 415 ருபீஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் நேரம் ரேப்பிடோவும் வந்து லாகின் பண்ணியிருந்தோம். ரேப்பிடோவில் வந்து 3 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த 3 ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீஸுங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 500 ருபீஸ் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கேன். இதில் பெட்ரோல் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 115 ருபீஸ் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பெட்ரோல் அலவன்ஸ் ஆச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.